ஓம் சாந்தி 14/1/2026 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். ஒரு தந்தை கூறுவதை மட்டுமே கேளுங்கள், அப்போது மாயையின் யுத்தம் நடக்காது. கேள்வி: உயர்ந்த பதவி அடைவதற்கான ஆதாரம் என்ன? பதில்: உயர்ந்த பதவி அடைவதற்கு தந்தையின் ஒவ்வொரு டைரக்ஷன் படி, அதாவது உத்தரவின் படி நடந்து கொண்டே இருங்கள். தந்தையின் டைரக்ஷன் கிடைத்தது, குழந்தைகள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று இருக்க வேண்டும். வேறு எதுவும் எண்ணத்தின் அளவில் கூட வரக்கூடாது. 2வது பாயிண்ட், இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபடுங்கள். வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. நீங்கள் இறந்துவிட்டால் உங்களுக்காக உலகமும் இறந்து விட்டது. அப்பொழுதுதான் உயர்ந்த பதவி கிடைக்க முடியும். முரளியின் பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகத்தையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். இது பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்டிருக்கிறது. இச்சமயம் தந்தை இதனுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார். இப்போது நாம் தந்தையிடம் இருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளும் புரிந்திருக்கிறீர்கள். நம்முடைய அந்த ராஜ்யத்தை வேறு யாரும் பறிக்க முடியாது. பாரதத்தின் ராஜ்யத்தை அநேகர் கைப்பற்றி இருக்கிறார்கள் அல்லவா? முகமதியர்கள் கைப்பற்றினார்கள், ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினார்கள். உண்மையில் முதலிலோ ராவணன்தான் கைப்பற்றினான், அசுர வழிப்படி. அதேபோல் தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள் என்று குரங்குகளின் பொம்மையை செய்கிறார்கள். இதில் கூட ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கும் அல்லவா? முதல் விஷயம் தூய்மையாக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் புத்தியில் தாரணை ஆகும். இது மிகப்பெரிய குறிக்கோள். நீங்களோ வானப்பிரஸ்திகள். நீங்கள் ஏன் வீணாக சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் என்று தந்தை கோருகிறார். அதாவது சிலருக்கு எந்த பந்தனமும் இருக்காது. அவங்க கடமைகள் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஞானம் கிடைக்குது. அப்போ பாபா சொல்றார், நீங்க வானப்பிரஸ்திகள் தானே, திரும்ப போயிட்டு எதுக்கு அந்த பந்தனத்தில் மாட்டிக்கணும், ஆன்மீக சேவை செய்யலாமே அப்படின்றார். உங்களுக்கு வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. நீங்கள் இறந்துவிட்டால் உலகமே இறந்துவிட்டது, இப்படி இருக்கணும் அப்படின்றார். அப்பொழுதுதான் உயர்ந்த பதவி கிடைக்க முடியும். உங்களுடைய முயற்சியே நரனிலிருந்து நாராயணர் ஆகுவதற்கானதாகும். ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் டைரக்ஷன் படி நடக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இதற்கும் கூட தைரியம் வேண்டும். வெறும் வாயால் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. மோகத்தின் கயிறுகள் கூட ஒன்றும் குறைந்ததல்ல. வயசாயிடுச்சு, கடமைகளை முடிச்சிட்டோம், சிவனேன்னு இருக்கணும்னு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ மோகம் இருக்கு. அதனால மோகம் ஒன்று சாதாரணமானதில்லை, அப்படி இருக்க விடாது அப்படின்றார். நஷ்டோ மோகவாக, அதாவது மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும். எனக்கு ஒரு சிவ்பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று இருக்க வேண்டும். நீங்கள் இறைவன் பக்கம் வருகிறீர்கள் என்றால் மாயை கூட உங்களை விடாது, நன்றாக பிழிந்து எடுக்கும்.
எப்படி வைத்தியர்கள் கூட இந்த மருந்தினால் முதலில் முழு வியாதி வெளியில் வரும், பயப்படக்கூடாது என்று சொல்கிறார்கள். இதுவும் அதுபோலதான். மாயை மிகவும் தொந்தரவு செய்யும். வானப்பிரஸ்த நிலையில் கூட விகாரங்களின் சங்கல்பங்கள் வரும். மோகமும் உற்பத்தியாகும். இவை அனைத்தும் நடக்கும் என்று பாபா முன்கூட்டியே கூறிவிடுகிறார். எவ்வளவு காலம் வாழ்வீர்களோ அதுவரை இந்த மாயாவின் பாக்ஸிங், அதாவது குத்து சண்டை நடந்து கொண்டுதான் இருக்கும். மாயை கூட பயில்வானாகி எதிர்கொள்ளும் விடாது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. பாபா கிருபை காட்டுங்கள் என்று நிறைய பேர் எழுதுகிறார்கள். அதற்கு பாபா, நான் கிருபை காட்டுவேனா என்ன? இங்கோ நீங்கள் ஸ்ரீமத் படிதான் நடக்க வேண்டும். நான் கிருபை காட்டினேன் என்றால் பிறகு அனைவரும் மகாராஜா ஆகி விடுவார்கள். நாடகத்திலும் அப்படி இல்லை. அதாவது மாயை வருது, பாக்ஸிங் பண்ணுது அப்படின்னா பாபா கிருபை காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். நான் எப்படி அப்படி செய்ய முடியும்? நான் கிருபை காட்டிட்டேன் அப்படின்னா எல்லாரும் மகாராஜா ஆயிடுவாங்க. நாடகத்தில் அந்த மாதிரி ஒரு சட்டம் இல்லையே. அவங்கவுங்க ஸ்ரீமத் படி நடந்து முயற்சி செய்து தான் அந்த பதவிக்கு வரணும். இரவு வகுப்பு 15/6/1968. கடந்த காலத்தில் எது நடந்து முடிந்து விட்டதோ அதை திரும்பி நினைத்து பார்க்கும் போது பலவீனமான இதயம் இருக்கிறது என்றால் அவர்களுடைய இதயத்தின் அந்த பலவீனமும் திரும்பி வந்து விடுகிறது. எனவே குழந்தைகளை நாடகம் என்ற தண்டவாளத்தில் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான நன்மை இருப்பதே நினைவில்தான். நினைவினால்தான் ஆயுள் நீடிக்கும். நாடகத்தை குழந்தைகள் புரிந்து கொண்டார்கள் என்றால் ஒருபோதும் எந்த கவலையும் இருக்காது. நாடகத்தில் இப்பொழுது ஞானத்தை கற்றுக்கொள்ளும் மற்றும் கற்பிக்கும் பாகம் நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு பார்ட் முடிந்து போய்விடும். தந்தையினுடைய பாகமும் இருக்காது, உங்களுடைய பாகமும் இருக்காது. எவ்வளோ அழகா பாபா சொல்லிட்டு இருக்கிறார். தந்தையினுடைய பாகமும் இருக்காது, உங்களுடைய பாகமும் இருக்காது. அப்படின்னா ஞானம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாகம் முடிஞ்சிடும். ஞானம் கொடுக்கக்கூடிய அல்லது கற்றுக் கொடுக்கக்கூடிய பாகமும் தந்தைக்கு முடிஞ்சிடும். அவருடைய கொடுக்கும் பாகமும் இருக்காது, உங்களுடைய பெறுவதற்கான பாகமும் இருக்காது. நம்முடைய பாகம் புதிய உலகத்தில் இருக்கும். பாபாவின் பாகம் சாந்தி தாமத்தில் இருக்கும். பாகத்தினுடைய ரீல் பதிவாகி இருக்கிறதல்லவா? உங்களுடையது பலன் அடையக்கூடிய பாகம், பாபாவினுடையது சாந்தி தாமத்தின் பாகம். கொடுப்பது மற்றும் பெறுவதற்கான பாகம் முடிந்துவிட்டது என்றால் நாடகமும் முடிந்துவிடும். இவர் கூட ஞானத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டு விடுகிறார். அவரிடமும் எதுவும் இருப்பதில்லை. அதாவது எந்த அர்த்தத்தில் பாபா சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நான் ஞானக்கடல் தான், எனக்கு ஞானம் கொடுக்குற பாகம் சங்கம யுகத்தில் தான் இருக்கு. நான் எனக்குள்ள என்ன ஞானம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துடுறேன். எல்லா ஞானமும் கொடுத்து முடிஞ்சிடுத்துன்னா பார்ட்டு முடிஞ்சிடுத்து, நான் வீட்டுக்கு திரும்பி போயிடுவேன். நீங்கள் பலனை அடைவீங்க. எனக்கு சாந்தி தாமத்தினுடைய பாகம்தான். இந்த பிரம்மா பாபாவும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார். அவரிடமும் எதுவும் இருக்காது அப்படின்றார். அதாவது கொடுப்பவரிடமும் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, பெறுபவரிடமும் பெறுவதற்கு எந்த குறையும் இல்லை. ஆகையில பார்ட்டு முடிஞ்சிடுத்து அப்படின்றார். முழுமையான நிலை அடைஞ்சிடுறீங்க, நிரம்பிய நிலை அடைஞ்சிடுறீங்கன்னா அப்புறம் ஞானம் தேவைப்படாது இல்லையா? அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டாரு, நீங்களும் ஃபுல் ஆயிட்டீங்க.
எனவே இருவரும் ஒருவருக்கொருவர் சமமாகி விட்டார்கள். இதில் ஞான சிந்தனை செய்வதற்கான புத்தி வேண்டும். சொல்லும் போது மேலோட்டமான விஷயமாக ஆகிவிடுகிறது. புத்தியில் சூக்ஷ்மமாக இருக்கிறதல்லவா? அதாவது ஞானத்தை கேட்கும் போது அல்லது சொல்லும் போது மேலோட்டமாக தான் இருக்கும். ஆனால் சிந்தனை செய்யும் போது தான் அதனுடைய சூக்ஷ்மத்தை புரிஞ்சுக்க முடியும். ஆகையால பாபா கேட்கும் போது மேலோட்டமாக தான் இருக்கும். சொல்லும் போது அது வார்த்தைகள் மேலோட்டமாக தான் இருக்கும். ஆனால் புத்தியில சூக்ஷ்மமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தியில நல்லா நீங்க சிந்திக்கணும். அப்பதான் அதனுடைய உள் கருத்து புரியும். பாபாவிடம் இருக்கிற விஷயங்கள் ஞானமெல்லாம் காலி ஆயிடுறது அப்படின்னா அர்த்தம் அது இல்லை. காலி ஆயிடாது. நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுத்து முடிச்சிட்டார் அப்படின்னா அவர் சாந்தி தாமத்துக்கு போயிடுவார். நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடுச்சுன்னா நம்ம சத்தியுகத்துக்கு போயிடுவோம். ஆகல ஞானத்தை சிந்தனை பண்ணணும், மனனம் பண்ணணும் அப்படின்றார். இந்த ஞான மார்க்கத்தை பற்றி தந்தைதான் கூறுகிறார். தந்தைதான் தாழ்ந்த நிலையிலிருந்து மேலே உயர்த்துகிறார். யார் உறுதியான நிச்சய புத்தியுடையவர்களோ அவர்கள்தான் மாலையின் மணி ஆகிறார்கள். இப்பொழுது தந்தை உண்மையான சம்பாத்தியம் செய்விக்கிறார். பாரலௌகீக தந்தை செய்விக்கும் அளவிற்கு லௌகீக தந்தை அந்த அளவிற்கு சம்பாத்தியம் செய்விப்பதில்லை. நல்லது. குழந்தைகளுக்கு குட் நைட் மற்றும் நமஸ்காரம். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மாயை பயில்வான் ஆகி முன்னால் வரும். அதனை கண்டு பயப்படக்கூடாது. மாயாவை வென்றவர் ஆக வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து தன் மீது தானே கிருபை காட்டிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தைக்கு தன்னுடைய உண்மையிலும் உண்மையான வரவு செலவு கணக்கை சொல்ல வேண்டும். ட்ரஸ்டியாகி இருக்க வேண்டும். போகும் போதும் வரும் போதும் நினைவின் பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம், ஆன்மீக ரோஜா ஆகி வெகு தூரம் வரையிலும் ஆன்மீக நறுமணத்தை பரப்பக்கூடிய ஆன்மீக சேவாதாரி ஆகுங்கள். ஆன்மீக ரோஜாவாக இருப்பவர்கள் தன்னுடைய ஆன்மீக உள்ளுணர்வின் மூலம் ஆன்மீக தன்மையின் நறுமணத்தை வெகு தூரம் வரையிலும் பரவச் செய்வார்கள். யாருடைய பார்வையில் சதா பரமாத்மா நிறைந்திருப்பாரோ அவர்கள் சதா ஆத்மாவை பார்ப்பார்கள், ஆத்மாவோடு பேசுவார்கள். நான் ஆத்மா சதா பரம ஆத்மாவின் குடைநிழலில் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆத்மாவாகிய என்னை நடத்துபவர் பரமாத்மா. ஒவ்வொரு வினாடியும் பிரபு நம் முன்னால் ஆஜராகி இருக்கிறார் என்று இதுபோல் அனுபவம் செய்வார்கள். சதா ஆன்மீக நறுமணத்தில் அழிவற்றவராகி ஒரே சீரானவராக இருப்பார்கள். இதுதான் ஆன்மீக சேவாதாரியின் நம்பர் 1 விசேஷ தன்மை ஆகும். ஸ்லோகன், தடையற்றவராகி சேவையில் முன்னாள் நம்பர் பெறுவது என்றால் நம்பர் 1 பாக்யசாலி ஆகுவதாகும். அவ்யக்த சமிகை. பிராமண வாழ்க்கையில் தேகத்தின் பந்தனம், சம்பந்தத்தின் பந்தனம், சாதனங்களின் பந்தனம் என அனைத்தும் முடிந்து போய்விட்டதல்லவா? எந்த ஒரு பந்தனமும் இப்பொழுது இல்லை.
பந்தனம் தன் வசமாக ஆக்குகிறது. மேலும் சம்பந்தம் ஸ்நேகத்தின் சகியோகம் கொடுக்கிறது. என்ன செய்யறது, பந்தனம் இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசமாயிடுவீங்க. ஆனால் இது சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்நேகம் இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஸ்நேகத்தின் ஒத்துழைப்பு நீங்கள் கொடுப்பீங்க. அதே போல் அவங்களும் உங்களுக்கு ஸ்நேகத்தின் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, வசமாக மாட்டீங்க. எனவே தேக உறவினர்களிடம் தேகத்தின் சம்பந்தத்தின் மூலம் சம்பந்தம் இல்லை, ஆனால் ஆத்ம சம்பந்தம் இருக்கிறது. இப்படிப்பட்ட பிராமணர்கள்தான் ஜீவன் முக்தர்கள். அதாவது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வாழ்க்கை என்ற பந்தனத்தில் சிக்கிக் கொள்ளாமல் விடுபட்டு இருப்பவர்கள். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் மாமா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் மாமா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் மாமா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் மாமா. பாபா என்னும் பெயரில் மந்திரத்தான் இருக்கிறது, மாயா என்னும் பேரே மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என் ஆருயிர் நண்பன் நீ.